எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சாமி கும்பிடுனா வந்துட்டு மந்திரம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்துட்டு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மனசுத்தத்தோடு வந்துட்டு கடவுளை வேண்டுறோமோ நம்ம மந்திரம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு தேவையானதை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் மந்திரம் வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இருக்குது. தமிழில் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, ஜாப்பனீஸில் இருக்குது, சைனீஸில் இருக்குது. ஸோ இந்த மந்திரம்னா வந்துட்டு என்ன, இது எதுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காக நம்ம அம்மா வந்தாச்சு. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு மந்திரம் பற்றி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மம்மி. ஹாய் பேபி, எப்படி இருக்கீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் மாதிரி போட்டுருக்கோம்ல. மேட்சிங் எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மந்திரம் எல்லா லாங்குவேஜஸ்மே இருக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு சான்ஸ்கிரிட்ல, தமிழ்ல, ஜாப்பனீஸ்ல. ஸோ மந்திரம்னா என்ன பேசிக்கா? மந்திரம்ங்கிறது வந்து எனி சவுண்ட் ஓகே இஸ் மந்திரம் இல்லையா? எனி வேர்ட் நம்ம சொல்றது வந்து ஒரு மந்திரம். ஓகே, இதில் வந்து மந்திரம் வந்து நம்ம எப்படி 3 விதமாக டிவைட் பண்ணுவோம். ரஜினி சார் வந்து பெண்கள் 3 வகைப்படும், சாத்விகம், பிரச்சோதகமா. ஸோ அந்த மாதிரி இந்த மந்திரமும் இந்த மாதிரி 3 வகை. அப்போ அதில் என்ன அவர் என்ன சொல்வார்? சாத்விகம்னா அப்படி சாம்பார் சாதம்ல எதோ சொல்லுவாங்கல்ல, அமைதியா. அந்த மாதிரி மந்திராஸ்லேயும் சத்வான்னு இருக்கு. அது வந்து ரொம்ப அமைதி, பாசிட்டிவ், பிளஷரபிள், ப்ளீஸிங்காக இருக்கும். அந்த மந்திரம் சாஃப்டாக அம்பாளுக்கு, நம்ம கடவுளுக்கு. இதுவே வந்து ரஜஸ்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது என்னென்னா ஹியூமன் பீயிங்காக நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றத்துக்கான மந்திரம். செல்ஃபிஷாக இருக்கிறது, ஒரு ஹியூமன் பீயிங் என்ன நேச்சர் இருக்கும் அந்த மாதிரிக்கா. இன்னொன்று வந்து தமஸ்ன்னு இருக்குது. அது என்னதுன்னா டிமோனிக் ப்ரேயர்ஸ். ஓகே, இந்த டிமோனிக் ப்ரேயர்ஸுங்கிறது வந்து very aggressive, it's not advisable for anybody to practice that. Okay, that is not right. அந்த ரொம்ப உக்ரஹமா, ஃபியர்ஸ்ஃபுல்லா, டிமோனிக்கா, அங்கதான் இந்த பிளட் எல்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரி பலி, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. பட் அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ திஸ் மந்த்ரா கேன் பி either டிஸ்கிரிப்ஷன். ஜென்ரலாக வந்து நம்ம என்ன ஒரு மந்திரம் எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், அம்பாலையோ இல்லை பெருமாளையோ வர்ணிக்கும் போது டிஸ்கிரைப் பண்ணுறோம். உன்னோட பெரிய மலர் போன்ற விழி சொல்கிறோம். அப்புறம் தாமரை கண்ணு இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் மீனாட்சி மீன் போல கண்கள் கொண்டவ அப்படின்னு சொல்கிறோம். அவளோட அழகான கையில் வந்து வளையல் போட்டிருப்பா, அந்த கங்கணம் வந்து நாகத்தை கொண்டதுன்னு சொல்கிறோம் அம்பாளை சொல்லும்போது. அந்த மாதிரி we are describing her beauty, describing their character. அம்மா நீ வந்து இந்த மாதிரி அசுரனை கொண்டு இருக்க, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டவனை போய் காப்பாற்றிருக்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் அம்பாள். அவள் கையில் கிளி இருக்குது, ஒரு கையில் கரும்பு இருக்குது, ஒரு கையில் அங்குசம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ இதெல்லாமே வந்து டு ப்ளீஸ் சம்படி, ஒரு ப்ளீஸ் அ காட், ஒரு இப்படி ஸ்ரீமாத்ரே நமக அப்படின்னு ஸ்ரீ மகாராஜ்ஞேன்னா ஷீஸ் அ குவீன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி நீ வந்து ஒரு குவீன் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி நமக சொல்கிறோம். ஸோ இதை தவிர்த்து மாலா மந்திரம்னு இருக்கும். மாலா மந்திரம் இஸ் லைக் அ லாங் மந்திரம் வேர் யூ describe about her beauty, what and all she did, what and all you're asking. என்ன உன் குழந்தையா நினச்சிக்கோ, என்ன மன்னிச்சிரு, எனக்கு இது கூட அது கூட, அந்த மாதிரி கேட்குறது. இட்ஸ் லைக் a description. It's very big and it's like enjoyable for both the devotee and bhakta and the deity. Having said that, there's something called பீஜ் மந்திரம். பீஜ்னா என்ன? நம்மள சமஸ்கிருதத்தில் இல்லை ஹிந்தியில் பீஜ் மீன்ஸ் சீட். எப்படி ஒரு சீடு வந்து குட்டியா இருக்கு, பட் அந்த குட்டி சீடு வந்து ஒரு பெரிய மரமா வளருதோ, இந்த சின்ன மந்திரம் வந்து எஃபெக்டிவ் இஸ் வெரி பிக். ஓகே, அதை வந்து பீஜாட்சரம் சொல்லுவாங்க, பீஜ மந்திரம் சொல்லுவாங்க. இந்த பீஜ மந்திரம் ஒரு கடவுளுக்குமே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஓம் சொல்றோம், இந்த AUM போடுறோம் இல்லையா, இந்த ஓம் சொல்றோம். அப்போ அந்த ஆவும்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா அந்த சவுண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சன் கிட்ட போகும்போது அந்த இது வருது சொல்லியிருக்காங்க. ஸோ தட் தே யூஸ் ஃபார் மெடிடேஷன். தட் இஸ் அ வெரி மேஸ்குலின் எனர்ஜி. ஓகே, இதே நம்ம ஐன்னு சொல்லும் போது வந்து
தட் இஸ் ஆல்சோ பீஜாட்சரம் ஃபார் சரஸ்வதி. சரஸ்வதி என்ன, அவ வந்து நல்ல படிப்பு கொடுப்பா, நாலேஜ் கொடுப்பா, இந்த இந்த மாதிரி வாக்கு சொல்றவங்களுக்கு வாக்கு கொடுப்பா, சொல்றது பழிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சரஸ்வதி இஸ் ஃபார் நாலேஜ், எஜுகேஷன், எனி கலைகள், எனி கலைகள், டான்ஸ் கத்துக்கிறாங்க, பாட்டு கத்துக்கிறாங்களா, அதுக்கு எல்லாமே சரஸ்வதி. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபெமினன் எனர்ஜி. இதே நம்ம ஸ்ரீம், தட்ஸ் வெரி ஃபேமஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஸ்ரீம் பிகாஸ் இட்ஸ் மகாலட்சுமி. பேர்லயே வந்து ஸ்ரீ வச்சுக்கிறோம் மகாலட்சுமியா சொல்றதுக்காக. இப்போ நம்ம ஒருத்தவங்களை வந்து ஒரு பேரை சொல்லி வச்சு வச்சுக்கோ, ஸ்ரீலக்ஷ்மி, ஒரு வேற ஏதாவது ஸ்ரீ கன்யா, அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சுக்கிறாங்க, கன்யாஸ்ரீ, தீபஸ்ரீ, இந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறாங்கல்ல. ஸோ when you say ஸ்ரீ, you're calling மகாலட்சுமி. That's why back in all the olden days what they used to do, இப்போதான் நம்ம ஸ்டைலாக வச்சுக்கிறோம் அப்படி பேர் இப்படி பேர் இல்லை, அப்போலாம் வந்து என்னன்னா கடவுள் பேரை வச்சுப்பாங்க. சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து அந்த கடவுளை ப்ளீஸ் பண்ற மாதிரி அந்த பேரை வச்சு கூப்பிடும்போது நாராயணான்னு பேர் வச்சுப்பாங்க. நாராயணான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்க பசங்களை. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க கடவுள் பேரும் எடுத்த மாதிரி இருக்குங்கிறதுனால that was the science behind I heard this story back times. அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி நேம்ஸ் வைப்பாங்கன்னா, இப்போ நம்மளோட கிரானிஸ்லாம் வந்துட்டு டெத் பெட்ல இருக்கும்போது அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கூப்பிடுற அந்த நேம்ஸ் வச்சு காட் வில் என்ன சொல்றது அவங்கள வந்துட்டு கூப்பிட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி சில ஸ்டோரிஸ் நானும் குட்டி வயசுல கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தட்ஸ் கால் பீஜாட்சரம். இட்ஸ் மோர் பவர்ஃபுல் பீஜாட்சரம். பட் உருவன்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா அத்தனை தடவை சொல்லணும் போது அந்த மந்திரம் சித்தி ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ மாலா மந்திரத்துக்கு வந்து கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும் பிகாஸ் இட்ஸ் வெரி பிக். ஆனா பீஜாட்சர மந்திரம் நம்ம லட்சக்கணக்கில் அதை ரெப்படிஷன் கொடுத்துட்டே இருந்தா அது சித்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஐ செட், ஸ்ரீம் இஸ் ஃபார் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஒரு மந்திரம் எடுக்கிறோம், ஓம் ஐம் ஹ்ரீம். ஹ்ரீம் இஸ் ஃபார் காளிகா, ஆதிப சக்தி, பராசக்தி, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, சக்திஸ். ஸோ அந்த மாதிரி ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஸோ அதில் என்ன ஆகுது, மேஸ்குலின் எனர்ஜி ஓம சொல்லிட்டோம், ஐம் சரஸ்வதி சொல்லிட்டோம், ஹ்ரீம்ங்கிறது இந்த காளிகா, அந்த மாதிரி ஒரு அம்பாள், ஒரு ஃபியர்ஸ் காட், துர்கா, அந்த மாதிரி ஹ்ரீம் சொல்லுவாங்க, சில பேர் க்ளீம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ரீம், லக்ஷ்மியும் கூப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட உபாசனை கடவுள் என்னவோ அது யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அம்பாள் சொல்லுங்களேன், ராஜராஜேஸ்வரி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக. ஸோ அது அப்படி சொல்லி இப்போ நம்ம தாராமா எடுத்துக்கிறோம் நம்ம இதில். ஸோ ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தாராதேவியை நமக. ஸோ அப்போ அதில் என்ன ஆகும், சரஸ்வதி, பராசக்தி, லக்ஷ்மி, அவங்க வந்தாச்சு, ஒரு மேஸ்குலின் எனர்ஜி, சிவாதி ஓம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இஷ்ட தேவதை. ஸோ இப்போ இவங்களோட எல்லாரையுமே நம்ம ப்ளீஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ பில்ட் மந்த்ராஸ் டு யோர் யூஸ். ஓகே. அப்படி எனக்கு இந்த மந்திரம் சொல்ல தெரியல, எனக்கு பெருசாக படிக்க மாலா மந்திரம் படிக்க வரல, ஜஸ்ட் அந்த பீஜாக்கு மந்திரம் சொன்னாலே போதும். இல்லை நீங்கள் உட்காந்து மனசார பேசுங்க, அம்மா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு நீ இவ்வளோ எத்தனை பேரோட கஷ்டம்லாம் தீர்த்து வைக்கிற, எனக்கு கஷ்டத்தை தீர்த்துவே, நான் உன் பொண்ணு தானே, because she is the mother. Yeah. So that itself is a mantra. The way you communicate, lot of tantras, lot of books, அது வந்து conversation between, இப்போ வந்து பைரவ தந்திரான்னு இருக்கு, அது வந்து கான்வர்சேஷன் பிட்வீன் சிவா அண்ட் பார்வதி. வாட் இஸ் த ப்ரொசீஜர்? ஸோ இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் தெம்செல்வ்ஸ். அந்த மாதிரி நம்மளும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கூட வைக்கலாமே. ஓகே, தட் இஸ் ஆல்சோ திங். பட் எனக்கு அதை தாண்டி எனக்கு மந்திரம் வேணும்னா சிம்பிளாக இது சொன்னாலே போதும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம இந்த மாதிரி ஒரு மந்திரம் டெய்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் வந்து சொன்னீங்க. ஆனால் இப்போது இந்த மந்திரம் வந்துட்டு இப்போ ஒரு தெய்வத்துக்கும் வந்துட்டு ஒரு வேர்ட் சொன்னீங்க, லைக் அந்த பீஜ மந்திரத்தில் வந்து சொன்னீங்க. இப்போ நாமளே வந்து இந்த மாதிரி மந்திரம்ஸ்லாம் வந்துட்டு உருவாக்கலாமா, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா மந்திரம் யூஸ் பண்ணும்போது? உருவாக்கலாங்கிறத விட யூ ஷுட் நோ அவங்க கிட்ட என்ன. இப்போ ஒரு கடவுளுக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பீஜத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இப்போ கணபதின்னு சொன்னா ஓம் கம் கணபதியை நம்ம வந்து அந்த கம் தான் பீஜாட்சரம் அதுல. ஓகே. ஸோ அதுக்கு தான் பவர். அதுவும் மந்திரம் சொல்றதுல ஒரு டெக்னிக்கும் இருக்கு. இப்போ நீங்க வெறும் பீஜாட்சரம் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா what you have to do is நாக்கு அசையாம மனசுக்குள்ளேயே அந்த மந்திரம் சொல்லும்போது that has more power.
அதுக்கு நிறைய பவர் உண்டு. வெளியில சொல்றதை விட அது உள்ளுக்குள்ளேயே, அப்போ நம்மளுக்குள்ள நிறைய பவர் எனர்ஜி இருக்கும். வெளியில சொல்லும்போது அது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு நாக்கு அசையாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம் கணபதினா ஓம் கம் கணபதி நம்ம நாக்கு அசையாம மனசுக்குள்ள சொல்லணும். ஸோ இந்த மந்திரத்தை உருவாக்கணுங்கன்னா யூ கேன் மனசில் வந்தது கரெக்டாக இதெல்லாம் போட்டு பண்ண தெரியும். இல்லை ஒரு குருமார்கள் இந்த குரு எப்பவுமே ஒரு மந்திரம் வந்து குரு கிட்ட வாங்குறது தான் ஐ வுட் சஜஸ்ட். பிகாஸ் அவருக்கு தெரியும், அந்த குருவுக்கு தெரியும் இந்த மாதிரி மந்திரத்தை இவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவருமே அந்த சித்தி பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து வாங்கும்போது தட் இஸ் மோர் எஃபெக்டிவ், மோர் பவர்ஃபுல். அது நான் நீங்கள் குருவை பற்றி பேசும்போது கூட சொன்னேன். கண்டிப்பாக. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவர் பண்ண அந்த மந்திர ஜபம் வந்து நமக்கு அவர் குரு தீட்சையா கொடுக்கும்போது, மந்திர தீட்சையா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அவரோட பவரோட சேர்த்து வரும். ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட சேர்த்து வரும்போது இட்ஸ் மோர் எஃபெக்டிவ், மோர் லைவ்லி அந்த இது. அண்ட் ஃபார் யூ டு யூஸ் இட், நீ உங்களுக்குமே ஒரு பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா. ஸோ either you understand the meaning of the mantra, or if you don't know any mantra, just talk to the god directly. Okay. எனக்கு மந்திர தெரியல, சம்டைம்ஸ் அதை ஃபிளிப் பண்ணாலே வேற மாதிரி மீனிங் கூட வரும். இந்த பீஜாட்சரம் முன்னாடி பின்னாடி போடும்போது வேற மீனிங் வரும். I was about to ask that. இப்போ நம்ம ஏதாவது மந்திரத்தை மாத்தி ஒரு வேர்ட் முன்னாடி பின்னாடி போட்டா அதோட எஃபெக்ட் ஏதாவது மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ அதே வந்து இப்போ சிவைய நமகன்னு இருக்கு வச்சுக்கோங்க. இது வந்து பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க. சிவாய நம. இதே நம்ம வந்து முருகனுக்கு சொன்னா சடாட்சரம், பிகாஸ் இட்ஸ் 6. அது என்ன சரவண பவ. ஸோ இப்போ இந்த அக்ஷரம் மாறுது, சரவண பவ வருது. அப்போ சா பின்னாடி போடும் ர ஹ ந பவ ச. அப்போ இந்த சா ஒரு வார்த்தை பின்னாடி போகும்போது அது வந்து அஷ்டகர்மம்னு இருக்கும். அஷ்டகர்மம்னா 8 கர்மம் ஆடலாம். அதில் அது 8 கர்மம் என்ன ஆகர்ஷணம், வசீகரணம், இந்த மாதிரி 8 கர்மம் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எவ்ரிதிங். பட் அந்த 8 கர்மத்தில் இந்த ஒரு அக்ஷரம் மாறும்போது ஒரு கர்மத்துக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ டேக் அ கைடன்ஸ் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் ஆல்ரெடி நோன் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். தட் வுட் பி த சேஃபஸ்ட், பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஜோக். மந்த்ராஸ் ஆர் நாட் ஜோக். ஓகே. இதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்டும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வாட் எவர் யூ டூ, யூ டேக் அ குட் கைடன்ஸ். இப்போ கூட நம்ம டலோசி கிட்ட சொல்லும் போது உன் குரு கிட்ட கேட்டுக்கோ மந்திரஸ் எப்படி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். பட் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவன் ஒரு குரு ஃபாலோ பண்ணுறான். ஸோ தட் குரு ஹஸ் கைடட் ஹிம் ஸோ மச், ஸோ ஹீ வில் ஆல்சோ கைட் ஃபர்தர். ஸோ தட் இஸ் ஹவு இட் ஹேஸ் டு ஒர்க். ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் அ குரு ஃபார் யுவர் செல்ஃப். டெஃபினெட்லி. அம்மா இப்போ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி வந்துட்டு போகிறாரு, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கடவுளை கும்பிடுவார், இந்த யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன்ஸுக்கு வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த மந்திரம்லாம் தெரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷனே வந்துட்டு அவங்களோட பில்ட் பண்ணிக்கலாம், யூனிவர்ஸ் கிட்ட பேசலாம், இல்லை காட் கிட்ட பேசலாம், அந்த மாதிரி இருந்தாவே போதுமா? இல்லை டெஃபினெட்லி இல்லை இவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு மந்திரமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படி மாதிரி க்ரைட்டீரியாஸ் ஏதாவது இருக்கா? க்ரைட்டீரியாஸ் எதுவும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ. இப்போ நான் வந்து மந்திரத்தை கற்றுக்கிட்டு நான் வந்து 4 பேருக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான மந்திரத்தை சொல்லி. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் மந்திர வைப்ரேஷனோட பெரிய ப்ரொடெக்ஷன் யாருக்குமே இல்லை. என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன் அதர் அக்கல்ட் ப்ராக்டிசஸ், தே ஹவ் செட் ஒரு அவங்கள பார்த்தா நீங்கள் நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய மாலை, அந்த கையில் அந்த தடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே மந்திரவாதி மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பார்க்கவே பயப்படலாம், நார்மலாக இருப்பாங்க. when they go on the road also you can't identify. பட் அவங்களோட மந்திர வலிமை, அந்த மந்திரம் சொன்னதே அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஆஸ் நான் வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நான் வந்து இது பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே. இப்போ முதல்ல நம்ம வந்து வீடு கட்டும்போது இந்த வீடு வந்து அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது ப்ரொடெக்ஷன் தானே ஃபஸ்ட்டு போடுறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பேஸ். அந்த அப்புறம் பேஸ்மெண்ட் வீக்கு ஏதோ ஒன்று ஜோக் ஒன்று வருது, அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது. முதல்ல அதை சேவ் பண்ணிக்கணும். Definitely if you want to travel in spirituality, you have to have a guru.
ஈவன் இஃப் த குரு இஸ் நாட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு குரு அவங்க கிட்ட கேட்டுக்கிறது. நிறைய பேர் இந்த ரஜினிகாந்த் சாரோட பாபா படத்தை பார்த்துட்டு அவரை பாபாஜியை வந்து குருவா ஏத்துட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அவர் காட்சி தந்திருக்காருன்னு சொல்றாங்க. I haven't personally experienced Babaji, but I've heard people who has communicated to them or spoken to them. பாபாஜியோட அருள் கிடைச்சிருக்குன்னு அந்த மாதிரி கூட நிறைய அந்த மாதிரி. They don't have to be physically present because they are omnipresent. They are everywhere. You know? So ராகவேந்திராவை நிறைய பேர் எடுத்துருங்க, ஷிரடி பாபாவை எடுத்துன்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு குருவோட வழிகாட்டுதலோட போகும்போது யூ ஆர் சேஃப். அதர்வைஸ் இட் இஸ் ஈஸி ஃபார் நெகட்டிவ் திங்ஸ் டு அஃபெக்ட். இப்போ கூட நம்ம பேசும்போது சொன்னேன், முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு போட்டுக்கிட்டு தான் நீ மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த இதுக்கு முன்னாடி. பிகாஸ் அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நான் இந்த அம்பாளை உபாசனை பண்ணுறேன் இல்லை இந்த சாமியை எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு அசம்பாவிதம் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதாவது நம்மளை செய்ய விடாது அது. ஓகே, அந்த 48 days விரதம் இருக்கிற விரத காலங்களை கம்ப்ளீட் பண்ண விடாது. ஸோ ஒரு குரு இருக்கும்போது அவர் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, டைரக்டா நீ வந்து இப்போ எடுத்துட்டு வாழை பரமேஸ்வரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனை சின்ன பசங்க தான் அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான், ஒன்றுமே இல்லை, ஜுரம். ஸோ அவனால் அந்த இது அவங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களை வந்து உங்களோட கர்ம வினையோ உங்களை மேபி நீங்கள் பண்ணதோ அது செய்ய விடாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பிரச்சனை எங்கே ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை நாங்கள் இது பண்ணது முதல்ல இதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு குரு உபதேசம் எடுத்துக்கோங்க, அப்புறம் குரு மந்திரம் சொல்லுங்க, அப்புறம் கட்டுக்கள் மந்திரம் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு அம்பாளை எடுக்க முடியும். ஓகே, தட் இஸ் த ரைட் ப்ரொசீஜர். ஏன்னா அப்போ அதுக்குள்ளே நீங்கள் ப்ரொடெக்டடாக ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த 48 days கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேம்மா, இப்போ இன்னொரு டவுட் எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரையும் நிறைய மந்திரங்கள் வந்துட்டு தமிழ்லையும் இருக்குது, சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது. சில சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் நம்மளுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணவோ இல்லை இதுக்கான அர்த்தம் என்ன இது புரியாமல் நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இது மாதிரி சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி மந்திரங்களை புரியாமல் சொல்லும்போது அதுக்கான எஃபெக்ட் வந்து ஏதாவது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? புரியுதோ புரியலையோ அந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம ப்ரொனன்சியேஷனும் கரெக்டாக இருக்கணும். ப்ரொனன்சியேஷன் ஒரு ஹ க அதுவே மாற்றும். இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல, இப்போ நம்ம சடாட்சரம் சொல்லும் போது சா மட்டும் தான் எடுத்து போட்டோம். ஸோ அதுக்கு மீனிங் மாற்று. அதே மாதிரி சிவைய நமல வந்து சி எடுத்து போட்டுட்டேன்னா வசிய நம அப்படி வய நமசின்னு அப்படி வரும். வய நம அப்புறம் சி அந்த சி வரும், வய நம சி வரும். அப்புறம் வா எடுத்து போட்டு அப்புறம் ய நம சிவ வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாமே ஒரு கர்மங்கள் செய்வாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றி போடுறதுனால டிஃப்ரெண்ட் இருக்கும்போது டெஃபினட்டாக ப்ரொனன்சியேஷன் அந்த சவுண்ட்ஸ் தானே ஸோ சவுண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சுக்கணும். மீனிங் தெரியுதோ தெரியலையோ ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். மீனிங் தெரிஞ்சுட்டா யூ வில் நோ பெட்டர், யூ வில் ஃபீல் ஹாப்பி வாட் யூ ஆர் சேயிங். பட் இஃப் யூ டோன்ட் நோ தட் பட் த எஃபெக்ட் வில் பி தேர். that doesn't matter. எனக்கு மீனிங் தெரியல இதுக்கு எஃபெக்ட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா மந்திரம் பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு மந்திரம் பற்றி பேசிக்காக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஐ யூஸ்வலி கோ அண்ட் டாக் அண்ட் சிட். நான் உட்காந்து எனக்கு இது வேணும் அது வேணும் இது மாதிரி நடந்துச்சுன்ற ஒரு கான்வர்சேஷன் தான் நான் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மந்திரம்னா என்ன, அது எப்படி பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி வந்து நம்ம மக்களுக்கும் ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.